தற்போதைய வானிலை நிலவரம் தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடையும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், தற்போதைய வானிலை நிலவரம் என்ன? வணக்கம். நவம்பர் 22ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக இருக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து 24ஆம் தேதி வாக்குல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டுல டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. ஏனென்றால் இது அந்தமான் அருகே உருவாகி தொடர்ந்து வெப்ப காற்றை அதிகமாக ஈர்த்து வந்து வடகடலோர மாவட்டங்கள் அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல இயல்பை விட அதிக மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 23ஆம் தேதி தமிழ்நாட்டுல திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த தென் மாவட்டங்களுக்கும் அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு தமிழ்நாட்டுல அதிக மழை பொழிவை கொடுக்கும் என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.